தமிழில் மொழிபெயர்த்தோம்னா, ஏன்னா தமிழ் மொழியாக்கம் அப்படியே கேஜேவியுடைய மொழியாக்கம் மாதிரி இல்லை. அதனால் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே ஆங்கிலத்திலேருந்து மொழியாக்கம் செய்தோம்னா, ஹோசேயா 13:14 இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம அப்படியே மொழிபெயர்த்து பார்ப்போமே. ஐ வில் ransom them from the power of the grave. ransom அப்படின்னா ஒரு 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 பொருளை கொடுத்து மீட்டுக்கொள்வது. அப்போது கிரேவ் அப்படின்னா கல்லறையின் வல்லமையில் இருந்து த பவர் ஆஃப் த கிரேவ்னு போட்டிருக்கு. பவர் ஆஃப் த கிரேவ். அப்போது கல்லறைக்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன வல்லமைனா, ஒரு தடவை உள்ளே போயிட்டா அவனை வெளியே விடாது. அது ஒரு முடிவு. அது ஒரு அவன் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும், அவன் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்திருந்தாலும் கல்லறைக்கு அவன் அடங்கியே ஆகணும். அதுதான் நியமமாக இருந்துச்சு. ஏன்னா பாவம் ஆட்கொண்டு இருந்தது இந்த பூமியில். கீழ்ப்படியாமை பாவம் ஆட்கொண்டு இருந்தது. கல்லறைக்கு வல்லமை இருந்தது. அது ஒரு நியமமாக இருந்தது. உள்ளே போயிட்டா எல்லாவனுக்கும் முடிவு வரும் அப்படிங்கிறது தான் எல்லா சித்தாந்தத்துலேயும். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மதத்தில் உள்ள ஒரு சித்தாந்தத்தை எடுத்துட்டா, அந்த சித்தாந்தம் எதனால் ஆளப்படும் அப்படின்னா, இந்த கல்லறையின் வல்லமையினால தான் ஆளப்படும். முடிவு வரும். எவன் எப்படி ஆடினாலும் முடிவு வரும். எல்லாத்தினுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆளுகை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஆடுறவன்லாம் ஒரு நாள் முடிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த பவர் ஆஃப் கிரேவ், கல்லறையின் வல்லமையிலிருந்து தான் இந்த சித்தாந்தம் பிறக்குது. எதை எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தில் எழுதப்பட்ட எல்லாமே, உலகத்தில் சொல்லப்படுகிற எல்லாமே, உலகத்தில் இருக்கிற எல்லாமே, சட்டங்களும் கூட இதை பேஸ் பண்ணி தான் இயற்றப்படுது. இது ஒரு மறுக்க முடியாத ஒரு ஃபேக்டராக இருக்குது இந்த கல்லறை, இந்த மரணம். இப்போது தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்படுகிறது பாருங்க. நான் இவர்களை இந்த கல்லறையின் வல்லமையிலிருந்து மீட்டுக்கொள்வேன் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய எண்ணம். கர்த்தருடைய ஆரம்பத்தில் இருந்தே அவர் ஏவாள் கிட்ட சொல்லும் பொழுதும் சரி, இதைத்தான் சொல்றார். இவளுடைய வித்து அவனுடைய தலையை நசுக்கும். மரணம் எந்த பேசிஸில் அவன் கொண்டு வந்தான்னா, இங்கே பாவம் இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் விடுதலையாக்குவேன். அப்புறம் சொல்றாரு, ஐ வில் redeem them from death. மரணத்திலிருந்து அவர்களை நான் விடுதலையாக்குவேன், மீட்டுக்கொள்வேன். அதுக்கப்புறம் மரணத்தை பார்த்தே பேசுறாரு. ஓ டெத், மரணமே, ஐ வில் பி thy plague. நான் உனது கொள்ளை நோயா இருப்பேன் அப்படிங்கிறார். மரணத்தை பார்த்து பேசுறார். மரணமே, நான் உனது கொள்ளை நோயா இருப்பேன். ஓ கல்லறையே, நான் உனது அழிவாயிருப்பேன். ஹோசேயா 13:14 அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா இப்படி தான் வரும். I'll be thy destruction. நான் உனது அழிவாயிருப்பேன். என்னிடத்திலிருந்து மனமாறுதல் தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த காரியத்தை செய்யும் பொழுது என்னிடத்திலிருந்து மனமாறுதல் தூரமாக இருக்கும். repentance shall be hid from my eyes. இப்போ இந்த தேவனுடைய இருதயத்திலிருந்து ஏற்பட்ட இந்த அறைகூவல், யுத்தத்தினுடைய அறைகூவல், யுத்தத்திற்கான அழைப்பு, இது ஒரு மகா பெரிய யுத்தம். மரணத்தின் மீது தொடுக்கப்பட்ட யுத்தம். ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு பிடிக்காது. ஆரம்பத்திலிருந்தே அவர் மனிதனுடைய மரணத்திற்கு எதிரானவராக இருந்தார். இது எங்க தெரியும்னா தோட்டத்திலே அவர் ஆதாமையும் ஏவாளையும் வைக்கும்போது மரணம் இல்லை. கீழ்ப்படியாமையினாலே மரணம் வந்தது. அதுக்கப்புறம் எல்லா மரணம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு it become a principle. அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இந்த பூமியில் மாறிட்டதுனால எல்லாமே மரணத்தை சுற்றிய டிசைன் ஆகுது. மனுஷன் 70 வருஷம் 80 வருஷம் அது எல்லாமே
ஏற்கனவே இது இங்க ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமா மாறிட்டதுனால வந்தது. ஆனா யுத்தம் இதற்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்கு. மனிதகுமாரன் வருவார், வந்து விடுதலை ஆக்குவார், வருவார், வந்து ஜெயிப்பார், வருவார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் எல்லாமே இதற்கு எதிராகி ஏற்படுகிற யுத்த அறைகூவல் தான். ஆனா மரணம் இருக்கிறதுனால எல்லாமே மரணத்தை சுத்தியே டிசைன் ஆகுது. பேசுறவங்க எல்லாம் பழைய உடன்படிக்கையில் பேசுறவங்க எல்லாம் மரணத்தை சுத்தியே பேசியிருப்பாங்க. தாவீது மரணத்தை ஏற்றுக்கொண்டு பேசியிருப்பார். நான் போய் விடுவேன், இந்த நடந்து விடும், அப்படி நடந்து விடும், இப்படி ஆகிவிடும், 70 80 அப்படின்னே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு யுத்தம் ஒன்று ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்க ஏவாள் கிட்ட சொல்லியாச்சு. அந்த வார்த்தை ஜெயிப்பார். மத்தேயு 27:50-53 அதை நம்ம அப்படியே திருப்பி மொழிபெயர்த்தோம்னா 50 தமிழ்லையும் இருக்கும். தமிழில் சரியாக மொழிபெயர்த்திருப்பாங்க. மத்தேயு 27, இயேசு உயிரை விடுறார். பெரிய சத்தமிட்டு தன் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். 50வது வசனம். 51 ஆலயத்தில் இருக்கிறதான திரைச்சிலை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இருக்கிறதான திரைச்சிலை கிளியுது, 2 கிளியுது. மேலிருந்து கீழே கிளியுது. ஃப்ரம் டாப் டு பாட்டம். பூமி அதிருது. பூமி தாங்க முடியல. பூமி அதிருது. பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உடையுது. உடையும் பொழுது இந்த கல்லறைகளும் திறக்குது. The graves were opened. கல்லறைகள் திறந்தது. அதாவது அது வரைக்கும் கல்லறை அப்படிங்கிற கல்லறையினுடைய ரெப்புடேஷன்னா கல்லறை தனக்காக சேர்த்து வைத்த பெயர்னு ஒன்று இருக்குல்ல. கல்லறை தனக்கு என்ன பெயர் வச்சு சேர்த்து வச்சிருந்துச்சுன்னா, என்ன ஒரு ஒரு ஆதிக்கத்தில், ஒரு அதிகாரத்தில், ஒரு 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 அகம்பாவத்தில் இருந்துச்சுன்னா, தான் மூடினது திறக்கவே திறக்காது. தான் ஒருவனை உள்ளே வச்சு மூடிடுச்சுன்னா அவனை அப்படியே மண்ணோடு மண்ணாய் மாற்றி அவனை அப்படியே அழிக்கும். அவன் மீண்டு வருவதில்லை, அவன் திரும்பி வந்து பேசுவதில்லை, அவன் திரும்பி வந்து காரியத்திற்கு உத்தரவு சொல்றதில்லை. அப்படி இருக்கிற கல்லறை திறந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினுடைய 1வது மிகப்பெரிய வெற்றி. அவருடைய மரணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, கல்லறையினுடைய பெருமையை, கல்லறையினுடைய ஆணவத்தை, அகம்பாவத்தை அவர் அன்று சம்மட்டி வச்சு அடிச்சு ஒட்டச்சார். நீ இனி ஆள் கொள்வதில்லை. அதனுடைய ஒரு 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 சின்ன ஒரு சாம்பிள்னா இந்த கல்லறைகள் எல்லாம் திறக்குது. அது வரைக்கும் திறக்காத கல்லறைகள் திறக்குது. அது வரைக்கும் மனுஷன் பேசின எல்லா காரியமும், அதாவது மனுஷன் கல்லறையை பற்றி பெருமையாக பேசின எல்லா காரியமும், சாவு டைமில் பேசின எல்லா காரியமும் உடையுது. அவன் எல்லாவனுமே அதை திருப்பி வாங்கணும். ஏன்னா இதை வைத்து புலவர்களும் அறியாமையில் இருந்தவர்களும் எழுதின காரியங்கள், மரணம் ஒரு முறை வந்தால் அது அவ்வளவுதான், கொண்டு போய் கூடும், மாற்றிவிடும், அதெல்லாம் இன்னைக்கு உடைஞ்சிச்சு. இயேசு மரித்த அன்று உடைந்தது, கல்லறை திறந்தது. And many bodies of the saints which slept arose. அங்கு தூங்கின அநேகருடைய பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழும்பினது, கல்லறையை விட்டு வெளியே வந்தது. இயேசு உயிர் தெழுந்த போது வந்தது. And came out of the graves after his resurrection and went into the holy city. அவர்கள் பரிசுத்த நகரத்திற்குள்ளே போனார்களாம். ஏன்னா கல்லறை ஊருக்கு வெளியே இருக்கு. இவர்கள் they went into the holy city, பரிசுத்த நகரத்திற்குள்ளே போனார்கள். and அநேகருக்கு காட்சி அளித்தார்கள். மரணம் தன்னுடைய பிடியை இழந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். மிகப்பெரிய நாள், மிகப்பெரிய நாள். இயேசுனுடைய மரணம் மரணத்தினுடைய நுகத்தை உடைத்தது, மரணத்தினுடைய பெருமையை உடைத்தது,
மரணத்தினுடைய அகம்பாவம், அதனுடைய ஹோல்டு, அதுக்கு இருந்த ஒரு பெயரை உடைச்சிச்சு. அதனால் இன்னைக்கு நாம் ஜெயத்தின் நாளாய் கொண்டாடுவோம். இதற்கு அடையாளமாய் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாய் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். எல்லாருக்குமாக இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், மகிமையின் சரீரத்தில் அவர் இன்னும் சுத்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்து காட்டும் போது, உயிர்த்திலிருந்து வந்து காட்டும் பொழுது, என் எலும்பை பார், என் எலும்பை பார் அப்படிங்கிறார். என் காயங்களை பார், என் எலும்பை பார். அந்த சரீரத்தில் ரத்தம் மாத்திரம்தான் இல்லை, சரீரத்தில் எலும்பு அப்படியே இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமையின் சரீரத்தில் எலும்பு அந்த ஸ்ட்ரக்சரோடு தான் இருக்கார். மனுஷகுமாரனாய் மகிமையில் அவர் அமர்ந்திருக்கிறார். எதற்கு? முதல் கனிகளாய் நமக்கு கிடைக்க போகிற சரீரத்தினுடைய அடையாளமாய் அவர் அமர்ந்திருக்கிறார். அதற்கு அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஸோ அதனால் இந்த மரணத்தை குறித்த ஜெயத்தினுடைய தியானத்தை இன்னைக்கு வந்து தியானிங்க. ஜெயம் உண்டாயிருக்கிறது எப்படி இருந்திருக்கும்? அவங்களோட என்ன மாதிரி கான்வர்சேஷன் அவங்க பேசியிருப்பாங்க? என்னதான் அவங்கள பார்த்துட்டு எப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருக்க முடியும்? பெரிய தாத்தா ஒருத்தர் எழுப்பி வந்துட்டாரு, தாத்தான்னு பேசியிருப்பாங்களா? என்ன, எங்கே இருக்கீங்க, எப்படி வந்தீங்க, என்ன இருந்தீங்க? ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிருக்கும் எருசலேம்ல. ஏன்னா அது வரைக்கும் நடக்காதுன்னு அவங்க எழுதி வைத்த வாழ்வியல் முறையே உடைஞ்சது. நடக்கும் அப்பா, மரித்தோர் நம்மிலே வந்து வாழ்வார்கள். நடந்துருச்சு, அவ்வளோதான். மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போனது என்று. இவனும் நடந்தான், அவனும் நடந்தான். இவனும் பேசினான், அவனும் பேசினான். வேற என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத நமக்கு அங்கு எழுதப்படலை. ஆனால் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ இன்று ஒரு கொண்டாட்டத்தின் நாள். கிறிஸ்து மரித்ததினால மரணம் தோத்தது. ஹல்லேலூயா. God bless you. God bless you. இதை குறித்து தொடர்ந்து பேசுகிறேன்.